வெல்கம் டு காயின்ஸ் பேக் சேனல். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பேர் ஆஃப் காயின்ஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு காயின்ஸும் பேராக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ. அதை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வேல்யூ கம்மி. ரெண்டுமே விக்டோரியா காயின்ஸு. இந்த ரெண்டு காயினும் கிடைக்கிறது இப்போ கஷ்டம். இதெல்லாம் இப்போ நெட்டில் போய் பார்த்தோன்னா கூட 2000க்கு மேலே தான் இது ப்ரைஸ் போடுறாங்க. இந்த காயின்ஸை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் நம்ம பார்க்கும்போது விக்டோரியா குயின் போட்டிருக்காங்க. பேக் சைடு பார்க்கும்போது சென்டரில் 1 ரூபி ரீத்துக்கு நடுவில், சுற்றிலையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கீழே இயர் போட்டிருக்கிறாங்க, மின்டிங் இயரு 1840. ஸோ மோரார்லெஸ் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நியர்லி 185 இயர்ஸுக்கு முன்னாடி மின் பண்ண காயின்ஸ் இந்த காயின்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இஷ்யூ பண்ணப்பட்ட காயின்ஸு. டு ஆனர் த குயின் அவங்க விக்டோரியாவோட போர்ட்ரைட்டை இதில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம் பிரிட்டிஷோட டைரக்ட் ரூல் இந்தியாவில் வந்தது. இந்த காயினில் நம்ம பார்க்கும்போது குயின் க்ரௌன் இல்லாமல் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இந்த போர்ட்ரைட் இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் போனி டெயில் ஹேர் ஸ்டைலு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு காயின்லேயும் நம்ம பார்க்கும்போது இதுலேயும் விக்டோரியா குயின் ஹேர் ஸ்டைலு ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போனிடெயில் ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்குறோம். பேக் சைடு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே மாதிரி தான். ரீத்துக்கு நடுவில் 1 ரூபின்னு இருக்குது, அதுக்கு கீழே உருதுல 1 ரூபின்னு இருக்குது. அண்டு ரிம சுற்றிலையும் நம்ம பார்க்குறோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பாட்டத்தில் நம்ம பார்க்குறோம் 1840 இயர். இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ரீடட் எட்ஜு. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கண்டிஷனை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த காயினில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ரெண்டு காயினுமே நம்ம பார்க்கும்போது யூஸ்வலாக பிரிட்டிஷ் பீரியடு காலத்து காயின்ஸை கலெக்ட் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே இது இருக்க வேண்டிய ஒரு செட்டு, கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செட்டு மஸ்ட்டு. இல்லைன்னா அந்த செட்டு அந்த கலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது. இந்த காயினில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் காயினில் நம்ம பார்க்குறோம் விக்டோரியா குயின் மோரார்லெஸ் கண்டினியூஸாக இருக்குது. இந்த மாதிரி காயின் கலெக்டர்ஸு கண்டினியூவஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்டோரியா குயின் நம்ம பார்க்கும்போது ஸ்லைட்டு கேப் தான் இருக்குது ரெண்டு வேர்ட்ஸுக்கும். இந்த மாதிரி காயினை கண்டினியூவஸ் லெஜெண்ட் அப்படின்னு காயின் கலெக்டர் சொல்கிறாங்க. அதுவே இந்த காயின் நம்ம பார்க்கும்போது ரெண்டு இதுக்கும் நடுவில் கேப் நிறையா இருக்குது. விக்டோரியா குயின் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம கேப்பு பார்க்குறோம். இந்த மாதிரி காயின் கலெக்டர்ஸு டிவைடட் லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு காயினையும் சேர்த்து உங்களுக்கு பேராக நான் கொடுத்துருக்கிறேன். இது ப்ரைஸு 3750 ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் சேர்த்து 3750 ருபீஸ் வரும். 50 ருபீஸு ஷிப்பிங் சார்ஜு எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ். காயின்ஸு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த அளவுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டு காயினுமே நல்லா இருக்குது. இதை கான்டாக்ட் பண்ணணுன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.